ஹலோ நண்பர்களா, சகோதரர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், அரபி வீட்டில் வீட்டை கழுவிவாதுங்க. காலையில் எழுந்துச்சுன்னா வீட்டை கழுவானுங்க. ஒரு வாரத்துக்கு கொண்டு கழுவியே விட்டானுங்க. கண்டிப்பாக அதனால் மழை பெஞ்சா டெய்லி தொல்லைங்க. மண்ணு காற்று அடித்தாலும் தொல்லைங்க. மண்ணு காற்று அடிச்சாலும் மோசமாக இருக்குங்க. தண்ணி ஊற்றி கழுவுறதுல போதும் ஆகிடுங்க. மழை பெஞ்சாலும் சரி, மண்ணு காற்று அடித்தாலும் சரி. அரபி வீட்டு டிரைவர் வேலை இதுதாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பாருங்கள். இதுதான் பொழப்பு, அரபி வீட்டு பொழப்பு. எல்லாம் சொல்கிறாங்க அரபி வீடு வந்து வேலை இருந்தாலும் இல்லாகட்டும் 24 மணி நேரமும் அலாட்டாக இருக்குன்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி தொல்லைங்க. இதாங்க அவனை நம்ம வேலையே இல்லையே, சரி சட்டையை கட்டிட்டு படுப்போம் கொஞ்சம் நேரம்னு படுத்தா அப்போ தான் கூப்பிடுவாங்க. இல்லை அம்மாவும் போனால் அப்போ தான் கூப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, மாமரம் செத்து போயிட்டு இருந்தாலும் தண்ணி ஊற்றி பிழைக்க வச்சாச்சிங்க. இந்த மாமரம் எலுமிச்சை மரம் நல்லா சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சோத்து கத்தால. இது மாதிரி கொடிக்காப்புளிம்பாங்க. கொடிக்காப்புளின்னு உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியல, எங்கள் ஊரில் கொடிக்காப்புளிம்பாங்க. கொடிக்காப்புளின்னா புளி மாதிரி இருக்கும், பச்சையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோத்து கத்தால பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சிறப்பாக இருக்கா சோத்து கத்தால. இது என்ன செடின்னு தெரில, சோத்து கத்தால. அந்தான ஒரு மாமரம் இருக்குங்க, எல்லாம் சாவர கண்டிஷனில் இருந்துச்சிங்க. அது தண்ணி ஊற்றி பிழைக்க வச்சாச்சு பாருங்கள். மாமரம் எல்லாம் சிறப்பாக இருக்குது, தண்ணி ஊற்றி பிழைக்க வச்சாச்சு. முருங்கை மரம் நல்லா காய்க்குங்க. இந்த மரம் நல்லா கொட்டும், காய்ச்சி கொட்டும். அந்த பாலைவனம் சொல்கிறோம், எப்படி கொட்டும் தெரியுமா? பெருசு மரத்தை பாருங்கள், கொலையாக இருக்கும். சுட்டுக்கோன்னு மரம் தான், 2 முளம் தான் இருக்கும் மரம், ஆனால் சரியான காய் காய்க்குது. லெமன் கிராஸுங்க இந்த புளி, இந்த இலை பேர் லெமன் கிராஸ். நெய் சோத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு மணக்கும். இந்த மரம் முருங்கை மரம் செத்து போயிடுச்சு, ஆனால் பிழைக்க வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் முளைஞ்சிடுச்சு. தண்ணி ஊற்றி பிழைக்க வச்சாச்சு பாருங்கள். இருக்கு பாருங்கள், ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி தாங்க. இந்த பாருங்கள் எலுமிச்சம்பழங்கன்று அப்படி சோத்து காத்தால அப்படியே தண்ணி ஊற்றுவோம். இன்னும் ஊற்றி அது மாங்கன்று. அரபி வீடு தாங்க. சில வீட்டில் டிரைவர் வந்து தண்ணி ஊற்றுவாங்க, சில வீட்டில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இந்த வீட்டில் பழைய டிரைவர்லாம் கற்றுக் கொடுத்து போயிட்டாங்க. தண்ணி ஊற்றணும் வேலையும், கூட்டுற வேலையும், கழுவுற வேலையும் டிரைவர் வேலைண்டு. அதனால் நம்ம புதுசாக வர வேலை நம்ம கற்றுக்கிட்டு தான் செஞ்சு தான் ஆகணும். என்ன செய்கிறது, தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள், முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேலை இருக்கோ இல்லையோ உட்காந்துருக்கணுங்க. கூப்பிட்டு வாங்கலாம், குளிச்சு குளிச்சுட்டு உட்காந்து கிடந்தா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கூப்பிடவே மாட்டாங்க. சில டைமு நைட்டு 10 மணிக்கு சட்டையும் ஃபேண்டையும் கழட்டிட்டு படுக்கணும்னு படுத்தா அப்போ தான் போய் சம்முன்னு வாங்கிட்டு வா, ரொட்டி வாங்கிட்டு வா, குப்பூஸ் வாங்கிட்டு வா, கேப்சி வாங்கிட்டு வாம்பாங்க. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு மேலே. காலையில் நைட்டு வரைக்கும் வேலை இருக்காது, நம்ம படுப்போம். அப்போ தான் 11 மணிக்கு மேலே அவங்க பசிக்கிறப்ப கூடுவாங்க. இதுதாங்க வீட்டு பொழப்பு, நம்ம பொழப்பு. மாசக்கார பொழப்புங்க. என்ன பொழப்பு, வீட்டு டிரைவர் பொழப்பு, மாசக்கார பொழப்பு. இதான் வீடு அரமனை மாதிரி இருக்குங்க. 60 வருஷம் கிடைக்கும் வீடு கட்டி. இதான் நம்ம ரூமு சப்ரா மாதிரி அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு குண்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க, குப்புரா குண்டு. இந்த குரானில் தங்கிக்கிட்டு நல்லா இருக்குன்னு. இந்த அளவுக்கு வசதியாக இருக்கும், ஏசி கீசிலாம் போட்டு வசதியாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரபி வீட்டு டிரைவருடைய பொழப்பு இது தாங்க, பார்த்துங்க. சில ரூமில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்போம். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.